சிங்கத்துக்கு மேலே ஒரு கொசு உட்காந்தா அது கொசு சிங்கம் ஆயிடுமா? சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இதே தெய்வம் அம்மா அம்மான்னு சொன்னீங்களா? சும்மாவா? உங்களோட அம்மாவோட ஆத்மா உங்க அத்தனை பேரும் மன்னிக்காதுன்னு. இன்னைக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கில் கூட இத்தனை பேர் நீங்க ஜெயிலுக்கு போறீங்களே, இந்த அம்மாவுக்கு கெட்ட பேருக்கு வந்தது காரணம் இந்த குடும்பம் தான். அம்மா மாதிரி போடுறீங்களா கொண்ட, அதை மாதிரி போட முடியுமா சண்டை? அந்த நன்றி கடிதத்தை காட்டிட்டு தலை சுரிஞ்சிட்டு போனா பன்னீர் பாவம் பன்னீர்னு சொன்னவன் டி ராஜேந்தர், அதோட விட்டுருணும். அதுக்கு மேல என்கிட்ட கேள்விக்க கூடாது. அடுத்து சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அந்த அம்மா அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. சுப்புலட்சுமி நீ சொல்றது தப்பு லட்சுமின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. என்னவோ யாருக்கும் ஆதரவு தரமாட்டோம் என்று ஸ்டாலின் சொல்ல என்ன அர்த்தம்? அப்ப தேரை இழுத்து தெருவில் விடுவாங்க. இப்ப சசிகலாவுக்கு ஏற்பட்டிருக்க முடிவு ஒன்லி த டீசர், இனிமேதான் ட்ரெய்லர் இருக்கு. சிங்கத்து மேல கொசு உட்கார்ந்தா கூட அந்த கொசு நினைக்குமா சிங்கத்துக்கு மேல நான் உட்கார்ந்துருந்த கொசு. வணக்கம். என் அருமை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். இன்று தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் தமிழர்களுடைய மனதிலே இடம் பிடித்து கொண்டிருந்த ஒரு குழப்பத்திற்கு கிடைத்த ஒரு தீர்ப்பு கிடைத்த நாள். உச்சநீதிமன்றத்திலே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிக்கப்பட்டதற்காக தொடரப்பட்ட வழக்கிலே மேல்முறையீட்டிற்காக உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருந்த சசிகலா அம்மையார், சுதாகரன், இளவரசி உள்ளிட்டோருக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே 4 ஆண்டு காலம் இன்றைக்கு அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. தண்டனை விதிக்கப்பட்டு இந்த தீர்ப்பு கிடைத்ததற்கு பின்னால் அவரை தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து பெரும்பான்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவோடு முதல்வராக ஆவார் என்று அவர் கனவு கண்டு கொண்டிருந்தார். அந்த இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு ஏன் அவரை கவர்னர் அடைக்கவில்லை என்று எல்லோரும் அவருக்கு காவடி தூக்க நினைத்தவர்கள், பல்லக்கு தூக்க நினைத்தவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வர இருக்கிறது என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற போது எப்படி கவர்னர் இவரை அழைப்பார் என்று கூட சிந்திக்க யாரும் தயாராக இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாம் வல்ல இறைவன் இறை நேசர்களுக்கு கொடுத்த வெற்றி. இது தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி, மக்களுடைய பிரார்த்தனைக்கு கிடைத்த வெற்றி. எல்லாவற்றையும் மீறி முன்னாள் முதல்வர் அம்மாவின் ஆத்மாவுக்கு கிடைத்த வெற்றி. இது இன்னொரு பக்கம் பார்த்தால் மன்னார்குடி கூட்டத்துக்கு கிடைத்த மரண அடி, சசிகலா அம்மையாரின் மமதைக்கு கிடைத்த மாபெரும் தோல்வி, மக்களுடைய விரோத போக்குக்கு கிடைத்த மகத்தான தோல்வி. இப்படித்தான் என்னுடைய பார்வையில் ஒரு லட்சியமுள்ள தமிழனாக, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இதைத்தான் இது தர்மத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகின்றேன். காரணம், கோயம்புத்தூர் இன்னைக்கு போராடினப்ப தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை சொன்னேன். மக்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னேன். சசிகலா அம்மையார் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா என்று இஸ்லாமியர்களும் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா என்று கிறிஸ்தவர்களும், ஏன் ஆஞ்சநேயா ஸ்ரீராம ஜெயம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சிவாய நமகா ஓம் ஆதிபராசக்தி என்று மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா மக்களும், பெரும்பான்மையான மக்கள் சசிகலா அவர்கள் முதல்வராக ஆகிவிடக் கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னேன். அந்த பிரார்த்தனைக்கு கிடைத்த வெற்றி என்று இன்றைக்கு சொல்கின்றேன். மக்களோட அந்த ஒட்டுமொத்த உணர்வு, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அது பவர்ஃபுல். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இன்னைக்கு சசிகலா அம்மையார் முதல்வராக ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் வந்து அடிப்படை ஒரு அதிமுக அடிப்படை உறுப்பினர் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து முதல்வராக சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தவர்கள் யார் என்று கேட்டால் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள்.
அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்ட ரீதியாக அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு சார். ஆனால் யாரோட வழிகாட்டுதலில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமே முக்கியம். அவர்கள் அத்தனை பேரும் கூவத்தூரிலே ஒரு 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 கூட்டின் கீழே அடைத்து வைக்கப்பட்ட என்று சொல்ல மாட்டேன், ஒரு கூவத்தூரில் ஒரு கூட்டின் கீழே பறந்து கொண்டிருந்த பறவைகள். கூவத்தூர் என்ற அங்கே ஒரு கூட்டுக்குள்ளே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குரிய அல்ல. அவர் அந்த கூட்டின் கீழே இருந்த பறவைகள், குருவிகள், அவங்க கூடி முடிவெடுத்திருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த தீர்ப்பு இன்றைக்கு காலையில் வரப்போகிறது என்று தெரிந்த காரணத்தால் தானே சசிகலா அம்மையார் போய் அங்கே நேற்று இரவு ஃபுல்லாக தங்கியிருந்தாங்க. அதனால் அவர்களுக்கு அவங்க ஆன்டிசிபேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு வேளை சசிகலா அம்மையாருக்கு தீர்ப்பு வந்தால் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் யார் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி வச்சுக்காம ஒரு கட்சி இருக்க முடியுமா சார்? இவ்வளோலாம் ஏன் தீர்ப்பு சசிகலா அம்மையாரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்மட்ட செயல் திட்ட குழுவை அவசரமாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டுவதன் காரணம் என்ன? ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு பழமொழி. அதிமுக 2 பட்டா யாருக்கு கொண்டாட்டம் என்று யார் நினைக்கிறார்கள் என்று மக்களுக்கு தெரியாதா? அவசரமாக கூடினாங்க. ஸ்டாலினுக்கு பக்கத்தில் துரைமுருகன் இருக்காரு. அன்னைக்கு அவர் சட்டமன்றத்தில் சொன்னார், பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தால் 4 ஆண்டு காலம் அவர் ஆட்சியை தொடர்வதற்கு திமுக எங்களுடைய, அதைத்தான் இன்னைக்கு நான் சொன்னேன், ஆதரவு தரும்னு சொன்னேன். ஸ்டாலினுடைய துரைமுருகன் கூற்றுக்கும் ஸ்டாலினோட கூற்றுக்கும் எவ்வளோ வேறுபாடு பாருங்க. அடுத்த ஆட்சி திமுக தான் அமையணும் அவங்களுக்கு. ஆக அப்போ துரைமுருகன் கருத்து தனிப்பட்ட கருத்து. அவர் பாவம் நெஞ்சு வலின்னு போய் படுத்துட்டார். ஒருவேளை இந்த கருத்து சொன்னதுனால அவருக்கு நெஞ்சு வலி இருந்தது என்னமோ தெரியாது. அடுத்து சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அந்த அம்மா அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. சுப்புலட்சுமி நீ சொல்கிறது தப்பு லட்சுமின்னு ஸ்டாலின் சொல்லிட்டார் என்னவோ. ஆக ஒரு சம்பந்தம் இல்லாத அதிமுகவுக்கு இதை அதிமுகவோட இதில் பண்ணிட்டு அவங்களே திமுகவே இவ்வளவு அலர்ட்டா இவ்வளவு காஷியஸாக இருக்கும்போது அதிமுகவில் ஒருவேளை சசிகலா அம்மையார் அவங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்து விட்டால் என்ன ஆகுறது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கையில் தராசு வச்சுக்கிட்டு போட்டிருக்காங்க எடை. அந்த எடை போட்டதுனால தான் எடப்பாடி. அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வாழறதுக்கு எல்லாருமே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராகம்பாடி, கீதம்பாடி. ஆனாலும் அவர்கள் எல்லாம் சுதந்திரமாக பறக்கக்கூடிய வானம்பாடி. அவர்கள் எல்லாம் சசிகலா அம்மையாரின் புகழை பாடும் வானம்பாடி. அதனால இன்னைக்கு அவங்க இது தேர்ந்தெடுக்கிறது எடப்பாடி. ஆனால் அவங்க எடப்பாடியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொன்னாக்கா இதை பற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய ஜனநாயக கடமையாற்றுகிறார்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டது யார், ஓட்டு வாங்கி கொடுத்தது யார்? மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி பொன்மன செல்வி அம்மா. அங்கிட்ட அன்றைக்கி சொன்னேன், உங்களெல்லாம் ஏன்னா சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இதே தெய்வம் அம்மா அம்மான்னு சொன்னீங்களா? சும்மாவா? உங்களோட அம்மாவோட ஆத்மா உங்கள் அத்தனை பேரையும் மன்னிக்காதுன்னு, ஆண்டவருக்கே இது பொறுக்காதுன்னு, தர்மம் பார்த்துக்கிட்டு இருக்காதுன்னு. இன்னைக்கு தர்மம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் யாரை தலைவி என்று பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்களோ, யாரை முதல்வராக்கணும்னு துடிச்சாங்களோ அந்த தலைக்கு தர்மம் இன்னைக்கு கொடுத்துருக்குது அடி. இந்த அம்மாவுக்கு வால் பிடித்த இந்த வால் ஏந்தி பிடித்து கொண்டு வால் பிடித்த இந்த வாளுக்கெல்லாம் இனிமே தான் இருக்குது பாருங்க. வெயிட் அண்ட் சீ. உங்களுக்கெல்லாம் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டாங்களா? அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த அம்மாவை அந்த 75 நாட்கள் அப்படியே அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சப்பெல்லாம் வாயை மூடிக்கிட்டு எல்லாம் மௌன ராகம் பண்ணீங்களே, மௌன கீதம் பண்ணீங்களே. நீங்களாம் உண்மையான அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தமா? அன்னைக்கு அம்மாவை அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்படி வச்சாங்களே. இன்னைக்கு ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலோட இது இந்த தீபா பேரவையில் போய் ஒரு டாக்டர் பேசுகிறாங்க. அன்னைக்கு சேர்க்கப்பட்ட அவர்கள் பேசுகிறார், நான் பேசவில்லை. ஆஸ்பத்திரியில் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவே பல்ஸ் இல்லாமல் ஆல்மோஸ்ட் அந்த நிலையில தான் சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்களே. ஏன் யாரும் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த 75 நாள் மர்மத்தை பற்றி யாரையும் நீங்களாம் வாயை திறக்கல. அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தம் ஏன் உங்களுக்கெல்லாம் கொதிக்கவில்லை? ரத்தம் நீங்கெல்லாம் ஏன் கொடுக்கவில்லை சத்தம்? ஏன் யார் மீது நீங்கள் சொல்ல மறுத்தீர்கள் குத்தம்?
அப்ப பதவி, ஆட்சி, ஆட்சிக்கு மட்டும்தான் பயம். பதவி வேணும். அந்த பதவி வாங்கி கொடுத்தது அம்மா. தலைவி, உனக்கா உயிரையும் கொடுப்பேன். அம்மாவோட உயிர் இருக்குதா இல்லையா? 75 நாள் யாரு கண்ணுலையும் காட்டலைய? ஏன் காட்டல? கொதிக்க முடியலையா? குரல் கொடுக்க முடியலையா? அன்னைக்கெல்லாம் எங்க பதவியில் இருந்தவங்களா? அதிமுக பதவியில் இருந்தவங்களா? அப்ப ஒரு தலைவன் தலைவி அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கலை உலகத்தில் இருந்து கௌதமி கொடுக்கறாங்க பேட்டி. கதறி கொடுக்க வேண்டாம் அதிமுக ஒரு பேட்டி? எதுக்கு கட்டினீங்க கரை வேட்டி? இன்னைக்கு நான் கேட்கிறேன், சசிகலா அம்மையாருக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கூட அம்மா கொடுக்கல. நீங்க அந்த பதவி கொடுப்பீங்க? அப்பா அம்மாவுடைய ஆத்மாவை மீறின சக்தியா நீங்கெல்லாம்? அம்மாவுடைய ஆட்சி காலத்துல சசிகலா இந்த மன்னார்குடி கூட்டத்தை, மன்னார்குடி மாஃபியால 13 பேருக்கு ஒரு வீட்டில் கூட சேர்க்காம ஒதுக்கி வச்சாங்களே, அதுக்கு நேர்மாறா நீங்க நடப்பீங்க. அதை பார்த்துக்கிட்டு அம்மாவோட ஆத்மா கடற்கரையில் தூங்குமா? அம்மாவோட ஆத்மா அங்க துயில் கொள்ளுமா? இல்ல அம்மாவுடைய ஆத்மா அங்க படுத்துக்கிட்டு ஃபைல் பார்க்குமா? மன்னிக்காதி ஆத்மா. யார முதல்வர் ஆக்கிறதுக்கு நீங்க இது பண்ணீங்க? சசிகலா அம்மையார எந்த அடிப்படையில்? அம்மாவோட ஆட்சி காலத்தில் சசிகலா அம்மையாருக்கு அம்மா ஒரு கவுன்சிலர் பதவி கொடுத்துருப்பாங்களா? ஏன் கொடுக்கல? அம்மாவை நல்ல வேலை, அம்மாவை 30 வருஷமா இவங்க தான் இருந்து எல்லாமே காப்பாத்தினாங்களாம். என்ன காப்பாத்தினீங்க? இன்னைக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கில் கூட இத்தனை பேர் நீங்க ஜெயிலுக்கு போறீங்களே, இந்த அம்மாவுக்கு கெட்ட பேருக்கு வந்தது காரணம் இந்த குடும்பம் தான். கையில் அப்படியே 2 வைர மோதிரம் போட்டு ஆட்டி ஆட்டி காட்டி பேசுறீங்க. எங்க இருந்து வந்தது இந்த வைரம்? அம்மாவிடம் இருந்தது வைராக்கியம், உங்ககிட்ட கையில் தெரியுது வைரம். நான் கேட்கிறேன், அண்ணா ஒரு அந்த அம்மா மாதிரி இவங்க அப்படியே ட்ரெஸ் பண்ணிப்பாங்களாம், அந்த அம்மா மாதிரி மேக்கப் பண்ணிப்பாங்களாம், அம்மா மாதிரி போடுவீங்க கொண்ட. நான் கேட்கிறேன், மத்திய அரசை எதிர்த்து மாநில சுயாட்சின்னு அம்மா மாதிரி போட முடியுமா சண்டை? கர்நாடக அரசை எதிர்த்து காவேரி மேலாண்மை வேணும், நான் காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை நிறைவேற்றிய தீரணும் அப்படின்னு அந்த அம்மா சுயமரியாதையோட போராடினாங்களே, கர்நாடகாவோட போட்டாங்களே சண்டை. போட முடியுமா அம்மா மாதிரி நீ சண்டை? அம்மா மாதிரி போட்டு பார்க்குறீங்களா கொண்ட? கலைஞருடைய ஆட்சி காலத்துல சட்டசபையில அந்த அம்மாவை பாஞ்சாலியாக்கி, துரைமுருகனை துச்சாதனன் ஆக்கி, கலைஞரை துரியோதனன் ஆக்கி மானபங்கப்படுத்த நினைத்த போது தலைவிரி கோலமாக அந்த தாய் போராடினாரே. அன்னைக்கு அந்த அம்மா கலைஞரோட ஆட்சியை எதிர்த்து போட்டாங்கள சண்டை. அம்மா மாதிரி போடுறீங்களா கொண்ட? அதை மாதிரி போட முடியுமா சண்டை? கேள்வி கேட்போம்ல. அன்னைக்கு சட்டசபையில் அம்மாவை மானபங்கப்படுத்தப்பட்டப்ப கேள்வி கேட்டவன் டி ராஜேந்தர். அனைத்து கட்சி கூட்டம் பேசுறது டி ராஜேந்தர். அனைத்து கட்சி கூட்டம் பேச அம்மாவுக்கு ஆதரவாக பேசினேன். ஆனால் அம்மாவை போய் தேவி ஹாஸ்பிட்டல் டி ராஜேந்தர் சந்திக்கல. அம்மாட்ட போய் பொக்கே கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது பதவி தெரியுங்களான்னு கேட்கல. வாடப்பாடியார் இருந்த மறைந்து விட்ட வாழைப்பாடியாருக்கு தெரியும், அம்மாவுக்காக 25 ஊர்ல அனைத்து கட்சி கூட்டம் பேசின காரணத்துக்காக எனக்கு எம்பி பதவி தரனாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு குரல் கொடுத்ததுக்காக அவங்களை தேடி வந்து இந்த பதவியை பெறுற அளவுக்கு நான் சுயமரியாதை இல்லாதவன் இல்லை, தன்மானம் இல்லாதவன் அல்ல என்றுட்டு ஒதுங்கி இருந்தவன். அம்மாவுக்காக எனக்கு சேலை பிடிச்சி இழுத்துக்காக பொதுக்கூட்டம் பேசின காரணத்துக்காக எங்கள் வீடு கல்லால் அடிக்கப்பட்டது, கார் உடைக்கப்பட்டது, என் கலைஞரோட ஆட்சியில் கட்ட வீடு இடிக்கப்பட்டது. எல்லாத்தையும் தாங்கினவன். அம்மாவை பற்றி தெரியும். 30 வருஷமா அம்மாவை பற்றி இவங்க ஏன் அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் இன்னைக்கு வாய்க்கிடியே பேசக்கூடிய சின்னம்மா அன்னைக்கு பேச வேண்டியதானே? இன்னைக்கு ஆட்சி அம்மா மறைந்து விட்டார் என்றும் பேசுறீங்க. என்னம்மா அன்னைக்கு பேச வேண்டியதானே? அம்மாவுடைய சேலை பிடிச்சி எடுத்தப்ப நான் பேசுறேன் 25 ஊர்ல, அப்ப பேச வேண்டியதானே? தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் அம்மா வெற்றி வாய்ப்பை அன்னைக்கு தோல்வியை பெற்ற பிறகு காஞ்சிபுரம் அம்மா ஆட்சி முதல்வர் காஞ்சிபுரம் கும்முடிப்பூண்டி தேர்தலில், அதுவும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியாரை கைது பண்ண பிறகு பெரிய ஒரு பிரச்சனை. காஞ்சிபுரம் கும்முடிப்பூண்டி தேர்தலில் அதிமுக ஜெயிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை. லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த உடனே எங்க கட்சிக்கு உங்களோட ஆதரவு அம்மாவால் அழைக்கப்பட்டவன் டி ராஜேந்தர். லட்சிய திமுக சார்பாக நான் தான் போய் பேசினேன். அதுக்கு அம்மா கொடுத்த நன்றி கடிதம் கூட என்கிட்ட இருக்கு. என்னைக்கா அந்த நன்றி கடிதத்தை காட்டிட்டு தலை சுரிஞ்சிருப்பனா? புதுக்கோட்டை தேர்தலில் யாரையா அம்மா கூப்பிட்டுருப்பாங்களா? விஜயகாந்துக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டி இருக்கிறது என்று சொன்னவுடன் என்னை அழைத்து பேச வைத்தார் அம்மா.
அம்மாவுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு தோழமை உணர்வு இருந்தது. அந்த அம்மாவோட நல விரும்பி அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஆலோசனைகளை தெரிவித்தவன் நான் என்னைக்கா அதை சொல்லியிருக்கிறேன்னா. ஆனால் அந்த அம்மாவை கொஞ்சம் கூட நெருங்க விடாமல் அந்த அம்மாட்டேருந்து என்னை தடுத்தது எந்த சக்தி? இந்த சக்தி, இந்த மன்னார்குடி மாஃபியா, இந்த மன்னார்குடி கூட்டம். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பின்பு தர்மமே வெல்லும். இந்த மன்னார்குடி கூட்டத்தை எதிர்த்து இவ்வளவு தர்மத்துக்காக குரல் கொடுக்கணும் தான் கொடுத்தேன். எனக்கெல்லாம் நீங்கள் யாரும் எந்த கிரெடிட்டும் எனக்கு பாராட்டு பத்திரமும் தர வேணாம், எந்த நீங்கள் எதையும் எதிர்பார்க்கல. தர்மத்துக்காக குரல் கொடுத்துருக்கேன், நியாயத்துக்காக குரல் கொடுத்துருக்கேன். சட்டசபையில் அம்மாவோட சேலை பிடிச்சி இழுத்தாக்கா அன்னை குரல் கொடுத்தது நியாயத்துக்காக தான். இவ்வளோலாம் கேட்குறேங்க. இன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவுன்னு துரைமுருகனை விட்டு பேச விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் யாருக்கும் ஆதரவு தரமாட்டோம் என்று ஸ்டாலின் சொல்ல என்ன அர்த்தம்? அப்போ தேரை இழுத்து தெருவில் விடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கேட்குறேன், இன்னைக்கு சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் மறைவுக்கு பிறகு யாராவது எந்த கிளைக்கழகம் கிடைக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் போக மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் விவரமாக இருக்காங்க. தொண்டர்கள் பாவம், அப்பாவிகள். அந்த தொண்டர்களை யார் வழிநடத்த போறா? யார் வழிநடத்தணும்? அண்ணாவின் ஆத்மா, எம்ஜிஆரின் ஆத்மா, அம்மாவின் ஆத்மா, இது மூன்றும் வழி நடத்தும் என்று எம்ஜிஆரோட நினைவு நாள் இன்னைக்கு பேசின உண்மை. மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த கொள்கைகளை, அந்த லட்சிய தீபத்தை அந்த அம்மா ஏந்தி பிடித்தாரே, அம்மாவின் ஆத்மா அடையவில்லை சாந்தி. நிச்சயமா அந்த அந்த கொள்கைகளை தாங்கி பிடிக்க அந்த அதிமுக தொண்டர்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னேன். இன்ன வரைக்கும் இருந்து நான் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் எந்த எதிர்பார்ப்புலையும் நான் செய்யல, எதையும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் அம்மா இறந்து 62 மாசத்துக்கு மேல யாரும் வாய் திறக்கல? அம்மா 75 நாள் இதில் இருந்தாங்களே, யாரும் ஏன் பேசாம இருந்தீங்க? பயம், பயம். யாரா பூனைக்கு கட்டும் மணி, கட்ட பிறகு அப்புறமா தான் ஆற்ற வருவீங்க அரசியல் பணி. முடிஞ்சா பறிக்கணும்னு நினைப்பீங்க வெற்றி கனி. நல்ல கொள்கை, நல்ல துணிச்சல், நல்ல போராட்டம், நல்ல ஜனநாயகம். கூவத்தூர்ல அத்தனை பேரும் கூடி நின்றுகிட்டு இருந்து எந்த கொள்கைக்காக நீங்க சசிகலா அம்மையாருக்கு கொடி பிடிக்கிறீங்க? மக்களுக்கு தெரியாதா? சசிகலா அம்மையாரின் கொள்கையா? எதுக்கு கொடி பிடிக்கிறீங்க? சசிகலா அம்மையாருக்கு பல்லாக்கு தூக்குறீங்க, எதுக்கு தெரியாதா? சசிகலா அம்மாவுக்கு எல்லாரும் சப்பகட்டு கட்டுறீங்க, எதுக்கு தெரியாதா? கொள்கையா, லட்சியமா, கோட்பாடா? என்ன ஒரு கட்சிக்காக போராடித்தாரு? அத்தனை கட்சியில யாருக்கும் பல பேர் இருக்கு, பல பேருக்கு வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆப்பு. இதான உண்மை. பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட அதிமுக கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லையே. மனசாட்சி இருக்கிறதா இல்லை என்று கேட்டேனே, உண்மை. ஆனா ஒண்ணுங்க, இப்ப சசிகலாவுக்கு ஏற்பட்டிருக்க முடிவு ஒன்லி த டீசர். இனிமேதான் ட்ரெய்லர் இருக்கு, இனிமேதான் மெயின் பிக்சர் இருக்கு. தலைக்கு கொடுத்துட்டான் கடவுள் அடி. இப்ப அந்த தலைக்கு வால் பிடிச்ச இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னுமே தான் இருக்குது, இன்னுமே தான் இருக்குது. ஒரு ஆன்மீகவாதியா இதை சொல்றேன். வெயிட் அண்ட் see. சார், இப்போ அதிமுக ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு தெரிவித்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கூவத்தூர் போயிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சூழல்ல தமிழக அரசியலோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் சார்? இல்லை இவங்க அங்கே சார், இவங்க அங்கே போகிறதுக்கும் அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, இது சார்ந்துதானே அடுத்த நகர்வே இருக்கும் சார் அதிமுக. சார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதை மட்டும் பேசுங்க. அவங்க எடப்பாடி சொன்னால் என்னன்னு அடுத்து கவர்னர் யாரை கூப்பிடு, இன்னொன்று கவர்னர் கூப்பிடலன்னு கூப்பாடு போட்டுட்டு இருந்தீங்க. இதை இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு கவர்னர் தன்னுடைய கடமை செஞ்சாரு, சட்டப்படி நடந்திருக்கிறாரு. அவர் கவர்னரை ஏன் நீங்க கூப்பிடலன்னு கேள்வி கேட்ட கூட்டம்லாம் யாரு? சசிகலா அம்மையாருக்கு பல்லக்கு தூக்குன்னு நினைச்ச கூட்டம்லாம் எதுக்கு தூக்குனாங்க? ஒரு நிமிஷம், நான் ஜல்லிக்கட்டு டயத்திலேருந்து திரைமறைவில் யாரோ காரியம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பேட்டி கொடுத்தவன் நான் தான். யாரும் தமிழ்நாட்டில் சொல்லலை. பன்னீர் பாவம் பன்னீர்னு சொன்னவன் டி ராஜேந்தர். அதோட விட்டுருணும், அதுக்கு மேலே என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. இந்த கேள்வி இங்கே கேட்குறீங்களா? அவர்கிட்ட போய் கேளுங்களேன், அவர்கிட்ட கேளுங்க. அவர் இல்லை அவரை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, என்னை பற்றி அவர்கிட்ட கேட்டிருப்பீங்களா? இல்லை விட்டுருங்க. அதோட டி ராஜேந்திர பன்னீர்செல்வத்தை இயக்குறது பிஜேபி.
நான் அதனால தான் நான் இந்த கருத்துமே சொல்லலையே. இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கார்ல, 88 எம்எல்ஏயோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இருக்கார்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இருக்காரு, சொல்லட்டுமே. இன்னொன்று, சசிகலா அம்மையார் சொன்னாங்க, அதே குற்றச்சாட்டு சொன்னேன். அதாவது சசிகலா அம்மையார் சொல்கிறாங்க, ஸ்டாலினோட பன்னீர்செல்வம் சிரிச்சு பேசிட்டாரா. அஜோ, இவங்களுக்கு அப்படியே தாங்க முடியலையா, படுத்தா தூங்க முடியலையா. அதிமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஏங்க திமுக ஆட்சியில் உங்களுடைய கம்பெனிக்கு, அந்த சாராய தொழிற்சாலைக்கும் பீர் தொழிற்சாலைக்கும் நீங்க சரக்கு சப்ளை பண்ணீங்களே, அப்ப தெரியலையா? மெடோஸ்க்கு நீங்க தானே அங்கேருந்து அவங்களோட ஆட்சியில் சப்ளை பண்ணீங்க. அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க இல்லையா? இவ்வளவுலாம் இதுக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் யாரையுமே அம்மாவை பார்க்க விடல. கலைஞருடைய துணைவியாரும் மனைவியாரும் வந்து அம்மையாரை சந்தித்தார்களே, அதற்கு பிறகுதானே திமுக சத்தம் போட்டு யாருமே பேசல. அதோட மர்மம் என்ன? அதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா நான் யோசிப்பேன். இந்த கேள்வியில நான் கேட்பேன்ல, ஒரு பக்கம் நீங்க அண்ணா திமுக, இன்னொரு பக்கம் திமுக, நடுவில் பூந்து கேள்வி கேட்கறதுக்கு லட்சிய திமுக இருக்குன்னு கேட்கிறேன்ல. சசிகலா பேசும்போது நான் சிங்கத்து கூடவே இருந்தேன், நான் ஒரு குட்டி சிங்கம் சொல்லியிருக்காங்க. சிங்கத்து மேல கொசு உட்கார்ந்தா கூட அந்த கொசு நினைக்குமா, சிங்கத்துக்கு மேல நான் உட்கார்ந்து இருந்த கொசு. சிங்கத்து இதுக்கு மேல என்னால் உதாரணம் சொல்ல முடியாது. சிங்கத்து மேலே உட்கார்ந்த கொசு நான் தெரியுமா? கொசு அடிச்சா ஃபினிஷ். சிங்கம்லாம் சிங்கம்தான். அந்த அம்மாவை சேலை கிட்ட சிம்மன்னு சொன்னோன்னா, அந்த அம்மாவை எடுத்து பர்கூர் தொகுதியில் போட்டி போட்டு 40,000க்கு மேலே ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட அனுதாப அலையில் வெற்றி வாய்ப்பு இழந்த நான் சொல்கிறேன், அந்த அம்மா சேலை கட்ட சிம்மன்னு. இவங்கெல்லாம் சிங்கத்துக்கு மேலே ஒரு கொசு உட்காந்தா அது கொசு சிங்கம் ஆயிடுமா? குதிரை மேலே போய் ஒரு குருவி உட்காந்து பறந்துட்டாக்கா உடனே குருவி வந்து குதிரை ஆயிடுமா? இதெல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு முட்டாள் இல்லை. இந்த அம்மா மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு மக்கள் சொல்கிறாங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்களேன். எல்லாரும் என்ன கேட்குறாங்க, இன்னைக்கு தீபா பேரவையில் சம்மந்தப்பட்ட ஒரு லேடி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டவே அந்த அம்மாவுக்கு வந்து பல்ஸ் இல்லைன்னு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை மூடி மறைச்சிருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. அந்த தீபா பேரவையிலிருந்து பேச அந்த டாக்டர் சொன்னது பொய். வழக்கு போடுங்க, பிரச்சனையை வெளியில் கொண்டாங்க. ஏன் எல்லாம் சைலண்ட் ஆகுறீங்க? இதில் பெரிய வேடிக்கை என்னன்னா, அந்த அம்மா தீபா பேரவையில் இருக்கிற இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டப்பவே அவங்களுக்கு பல்ஸ் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் யார் பேரில் பேரவை வச்சிருக்காங்களோ அந்த அம்மா சாவில் மர்மம் இருப்பதாக நான் சந்தேகப்படவில்லைன்னு. என்ன நாடு இது? என்ன நாடு? என்ன நடக்குது? இதுக்கெல்லாம் நீங்களும் அப்படியே கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியதானே கேள்வி? ஊடகம் தானே. நான்லாம் ஊடுரு கேட்பேன் சார். இப்போ நான் இங்கே கேள்வி கேட்குறேன், ஏன் கேட்கல? நான்லாம் பேசுகிறது சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, என்னன்னு யோசிக்கிறாங்க. மக்களுக்கு யாராவது ஒருத்தர் கருத்தை சொல்லணும். ஏன் சொல்லல? ஏன் கேட்கல? மக்களை வழிநடத்த ஒரு சரியான தலைவர் இப்போ தமிழகத்தில் இல்லைன்னு. அதாவது எப்பயுமே தலைவர்கள் தானாக தான் உருவாகணும். மக்கள்லாம் யாரை எப்போ ஏற்றுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் உண்மை. இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் பல காலமாக சொல்லிட்டு இருக்கேன், எவ்வளவோ பேர் இவர் வருவார், அவர் வருவார், இவர் வருவார் சொன்ன அத்தனை பேரும் வரவே இல்லை. இனிமே கரெக்ட் சார். அவர் சட்ட ரீதியாக யோசிச்சார் சார் கவர்னர். நான் கவர்னருக்கு எதிராக கருத்தே சொல்லலையே. ஒரு தீர்ப்பு இப்படி வரும்னு எதிர்பார்த்தாரு. அந்த தீர்ப்பை எதிர்பார்த்த காரணத்தால் அவர் முடிவு எடுக்காமல் இருந்தார். அதை போட்டுக்கிட்டு விவாதம் அது இது கரெக்டாக எடுப்பாருன்னு கருதுறோம். கரெக்டாக எடுக்கணும். எடுக்காமல் எப்படி இருக்க முடியும்?
பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு 10% உண்மை தான் சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா அம்மாவுடைய மருமகள் அவர். சார் இதுக்கு வந்து அதில் ஒரு நிமிஷம். நான் இப்பொழுது பன்னீர்செல்வம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தயாராக இல்லை. நோ கமெண்ட்ஸ். ஏன்னுலாம் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. வெயிட் அண்ட் சீ. எப்போ கேள்வி, எப்போ யாரை எந்த சமயத்தில் என்னம்மா கேள்வி கேட்கணுமோ அப்போ கேட்பேன். இப்போ அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு அண்ணா திமுக இருக்குங்க, அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு திமுக இருக்கணும். பண்ண சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கேட்குறாருல பன்னீர்செல்வம் ஐயாவை பற்றி. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் டாக்டர் மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய இது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் இருந்தது அவருக்கு இல்லை? இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களா? அங்கே கேளுங்களேன், ரொம்ப நல்லா இருக்குமே. 88 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க 88 எம்எல்ஏ வச்சுட்டு இருக்கோம், வயலின் வச்சுட்டு இருப்பாங்க. அங்கே கேட்க மாட்டீங்க. அடுத்து தமிழ்நாட்டுக்கு நல்லா ஏன் சார் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்களா வானம் ஏறி வைகுந்தம் போமான எதிர்கட்சியா இருக்குள்ளே செயல்பட முடியாது நீங்களா ஆளுங்கட்சியாகி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதானே? அது பதில் சொல்லட்டும், கோவப்பட்டும். ஊடகம் தானே, கேள்வி கேளுங்களேன். ஆனா நான் இருந்தா கேட்பேன் சார். மக்கள் மன்றத்தில் இன்னைக்கு நின்று கேட்கிறேன். இந்தியாவிலேயே கேவலமா இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு முதல்வரை கொண்டு போய் ஒரு தீபா பேரவையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் சொல்றாங்க அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த போய் பல்ஸே கிடையாதுன்னு. என்ன ஏன் நாடுது? சிரிப்பா இருக்கு எனக்கு. 75 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. அம்மா எழுந்தாங்க, அம்மா உக்காந்தாங்க, அம்மா நடந்தாங்க, அம்மா கை எடுத்து போட்டாங்க, அம்மா கை நாட்டு வச்சாங்க. ஏன் ஏன் ஒரே ஒரு ஃபுட்டேஜ் போடுங்க. நான் அதான் கேட்டேன். மக்கள் பண்ணுவாங்க பைட்டு, மக்கள் பண்றாங்க ஃபைட்டு, ஏன் போட முடியல ஒரே ஒரு பைட்டு? மற்றதுக்கெல்லாம் மட்டும் கேமரா தூக்கிட்டு வந்து ஒரு பைட் கொடுங்கன்னு கேட்குறீங்க. இதை ஏன் கேட்க முடியல? கேட்கணும் சார், மீடியான்னா கேட்கணும். ஏன் கேட்கல? 75 நாள் சும்மாவா? அம்மா செத்த 60 நாள். அதிமுக அத்தனை பேருக்கும் கேள்வி, சரமாரியான கேள்வி. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை நாள்? அதிமுகவோட அவைத்தலைவராக இருக்கட்டும், பொன்னையனா இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்த்து சகட்டி மேனிக்கு கேளுங்களேன். அங்க இருக்கிறாங்க, திடீர்னு இங்க ஓடுறாங்க. என்னயா எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள்கிட்ட சர்க்கஸ் காட்டுமோ காட்டுங்க, வேடிக்கை காட்டுமோ காட்டுங்க. இப்ப கூட நான் இங்க பேசுறேன், இவ்வளவு இதா பேசுறேன். இது எல்லாம் ஏதாவது யாரு போட போறாங்களோ அவங்களுக்கு நன்றி, போடுறவங்களுக்கு மட்டும்தான் நன்றி. 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றின்னு மக்கள் திலகம் சங்கை முடங்கு படத்தில் பாடின மாதிரி போடுறவங்களுக்கு மட்டும்தான் சார் நன்றி சொல்ல முடியும். போடாதவங்களை பற்றி நான் என்ன பண்ண முடியும்? இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனா செய்ய முடியல. இது 4 கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புறேன். நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன், நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. தப்பா நடக்க வேண்டாம். பார்த்தா மேலே போறா, ஓ மை காட் வாட் a see, அப்படி குதிச்சிருவாங்க. கீழே என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்குறவன் எல்லாம் அப்படியே குதிச்சிருவான். நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை